பார்க்கறதுக்கு 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ஓடி வந்தேன். போன வாரத்துல என் சின்ன பேரன் ஆல்வின் போன் பண்ணி, தாத்தா நம்ம சர்ச்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வயசான காலத்துல எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அடுத்த போன் என் பேத்தி ஷாலின். என்ன தாத்தா ஃப்ளைட் ஏறிட்டீங்களா இல்லையா? 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க ஏறி இருக்கணும்னு போன வச்சுட்டாங்க. நானும் உடனே ஃப்ளைட் ஏறினா டர்க்கில இருந்து இந்த சென்னை வர்றதுக்கு 9 மணி நேரம் தான். ஆனா இந்த சென்னையில இருந்து இந்த ஆவடி வர்றதுக்கு 3 மணி நேரம். என்ன டிராபிக்! இங்க வந்தா என் பேத்தி மாலா, தாத்தா சீக்கிரம் வாங்க, நம்ம குட்டீஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு அவசர அவசரமா இழுத்துட்டு வந்துட்டாங்க. தாத்தா ஒரு வயசானவன், மூட்டு வலி இருக்குன்னு நினைப்பு இருந்துச்சா. இங்க வந்தா ரொம்ப நாள் கழிச்சு என் பெரிய பேரன் பாஸ்டர் ஆசீர்வாதம் அவ்வளோ சந்தோஷம். என் செல்ல பேத்தி பாஸ்டர்மா பார்த்ததுல டபுள் சந்தோஷம். என்ன என் பேத்தி சத்யா, கலெக்ஷன் உமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் குட்டி பேர பேத்திங்க எவ்வளோ அருமையா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. தாத்தா இன்னைக்கு பயங்கர ஹாப்பியோ ஹாப்பி. என் பேர பேத்திகளுக்கு கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா கடையிலேயே தாத்தா என் குட்டி பேர பேத்திக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், கவனமா கவனிங்க. எப்பவும் எல்லாரும் அன்பா இருக்கணும், பிறகு உதவி செய்யணும். என்ன குட்டீஸ்களா, புரிஞ்சுதா? எல்லாரும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா? எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி